ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான 2 விதமான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை ரெண்டுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. 2 சட்னியும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் எதுவும் சேர்க்காம தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை கூட குறைய சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 7-8 பூண்டு பற்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வறுத்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பருப்பு, மிளகாய் எல்லாமே செவந்து வரட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்த எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுபட்டதும் இது கூட மீடியம் சைஸில் 4 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்டாகி குழஞ்சி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. இது முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு பக்கமாக வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நல்லா டேஸ்டியான முறையில் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த சட்னி செய்ய ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தோலோடு சேர்க்குறேன், நீங்கள் தோல் எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, கூடவே ஒரு சின்ன துண்டு, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான புளிக்காத கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் உப்பு, கூடவே தேவையான அளவு தண்ணி, நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கலந்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுருங்க. கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு கருவேப்பிலை எதுவுமே கருகிடக்கூடாது, நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய 2 சட்னிக்கும் இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் வேர்க்கடலை சட்னியும் தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.